பாமகவை தட்டி தூக்கிய எடப்பாடி புதிய கூட்டணி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவ வேண்டும், அதுவும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என சொல்லிக்கொண்டு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு கூட்டம் என்பது தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக வெற்றி பெறுகிறதோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி மட்டும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது, எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் எண்ணத்தில் தான் ஒவ்வொரு விதமான வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்ல. அவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே நமது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் வரைக்குமே அவருக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புறத்திலே உறுப்பினர் சேர்க்கை, இன்னொரு புறத்திலே மக்களை தேடி பயணம், அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியில் நிற்கக்கூடிய வேலைப்பாடுகள், தொகுதி பங்கீடு என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையுமே தற்சமயம் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேற்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். அதாவது அன்புமணி மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் கூட சமீபத்திலே எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையிலே அதிமுக கூட்டணியிலே பாமக இணையக்கூடிய தகவல் என்பது உறுதியாகப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2000 தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்தில் நீடிக்கூடிய சூழலிலே பாஜக நாளுக்கு நாள் உள்கட்சி பூசல் அதிகரித்து வருகிறது. கட்சி நிறுவனர் டாக்டர் பாமகவிலே உள்கட்சி பூசல் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட தலைமை போட்டியில் பாமக தற்போது இரண்டாக பிரிந்து கிடக்கிறது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கமும் இளைஞர்கள் அன்புமணியின் பக்கமும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதனால் நடுநிலையில் இருக்கும் தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பது என தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்காங்க. இந்த சண்டை தற்போது உச்சத்தேற்ற நிலையிலே இரு தலைவர்களும் மாறி மாறி தங்களை எதிர்பார்ப்புகளை கட்சியிலிருந்து எதிர்ப்புகளை நீக்கிட்டு வர்றாங்க. இப்படியான நிலையில் கட்சியை நிறுவிய டாக்டர் ராமதாஸ் இனி அன்புமணிக்கு கட்சியில் இடமில்லை, வேண்டுமென்றால் தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளட்டும் என்று கூறியதும் அரசியல் வட்டாரத்திலே பெரிய பரபரப்பை கிளப்பி இருந்தது. உள்கட்சி பூசலால் பாதிக்கப்பட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இறங்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தற்போது கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக திமுக அரசை கடுமையாக சாடி வரும் அன்புமணி தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கிறார். இதற்கிடையே அவர் நடத்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது கூட்டணி அமைப்பதற்கான அறிகுறியாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே சமயம் நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவலும் பரவி கொண்டிருக்கிறது. பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாலுமே மிக விரைவாகவே அதிமுகவுடைய கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாமக இணைய இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுலயும் குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக கூட பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக பாமகவை சேர்ந்து முக்கியமானவர்கள் எல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.